குமரி குற்றாலம் எனப்படும் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுவதை ஒட்டி அங்கு 3வது நாளாக குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை தொடர்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். கரையோர பகுதிகளில் இன்னும் கனமழை தொடர்கிறதா? நீர்வரத்து எந்த அளவிற்கு இருக்கிறது? விரிவான விவரம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் நிலவி வந்த நிலையில் கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆகிய அனைத்து ஆறுகளும் நீர் வரத்து குறைவால் காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பெய்து வருவதோடு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு அவ்வப்போது சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவான 42 அடியை தாண்டி தற்போது 45 அடியை எட்டியுள்ள நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு முதல் பேச்சிப்பாறை அணையில் இருந்து 500 கன அடிக்கு மேல் உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வருவதால் கலியல், திருப்பரப்பு, மூவாற்றுமுகம், குளித்தரை வழியாக தேங்காய்பட்டினம் கடலில் சேர்வதால் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அதேபோல் ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளில் அருகாமையில் செல்லாமல் இருக்க பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. எனவே இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாகவும் இன்று 3வது நாளாக குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.